ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா பீடத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலய பட்ச தினத்தில் செய்யக்கூடியவை, அதன் பலன்களும், முன்னோர்கள் ஆசி பெற எப்படி எளிமையாக வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்வது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் பற்றி ஒரு சின்ன கதை. மகாபாரதத்தில் கர்ணர் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே தெரிந்ததுதான், எல்லாவற்றையுமே தானம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட கர்ணர் இறந்த பிறகு அவர் செய்த புண்ணியத்தின் காரணமாக சொர்க்கத்திற்கு சென்றார். புண்ணியம் தான தர்மம் செய்தவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அப்படி சொர்க்கம் சென்றவர்களுக்கு பசி என்பதே எடுக்காதாம். ஆனால் அவ்வளவு தான தர்மம் செய்த கர்ணருக்கு பசி எடுத்தது. பசியோடு தவித்த கர்ணரை அவரின் வலது கை ஆட்காட்டி விரலை வாயில் வைத்து சுவைக்கச் சொன்னார்கள். கர்ணரும் அப்படி செய்யவே பசி நின்றது. காரணம் தெரியாமல் கேட்ட கர்ணருக்கு, கர்ணா, நீ அனைத்து தான தர்மமும் செய்தாய், ஆனால் அன்னதானம் மட்டும் நீ செய்யவே இல்லை, அதனால்தான் உனக்கு பசித்தது. மேலும் அன்னதானம் செய்யாவிட்டாலும் ஒரு நாள் ஏழைகள் உன்னிடம் வந்து அன்னம் கேட்டு வந்தபோது அதோ அந்த இடத்தில் அன்னச்சத்திரம் இருக்கிறது என்று ஆள்காட்டி விரலால் கை காட்டினாய், அதனால்தான் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தவுடன் பசி அடங்கியது என்றனர். உடனே கர்ணரும், உயிருடன் இருந்தபோது நான் செய்யாத அன்னதானத்தை இப்பொழுது செய்கின்றேன், பூலோகத்திற்கு என்னை ஒரு மனித உடலோடு அனுப்புங்கள் என்றார். அதன்படி கர்ணரும் 15 நாட்கள் பூமியில் தங்கி அன்னதானம் செய்துவிட்டு சென்றார் என்பது ஐதீகம். அதன்படியே இறந்த முன்னோர்கள் இந்த மகாலயபட்ச தினமான புரட்டாசி பௌர்ணமி முடித்து மறுநாள் பிரதமை திதியிலிருந்து, அதாவது செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய காலமாக கருதப்படுகிறது. அதனை பித்ருபட்சம் என்றும் சொல்வர். ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருகாரியம் செய்யாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி, மகாலயபட்ச அமாவாசை, இந்த மூன்றில் ஒன்றிலாவது கொடுத்தால் வருடம் முழுவதுமே கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த 15 நாட்களும் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்கள் தெய்வ நிலையை அடைவதற்கும் பித்திருக்களின் ஆசிகள் கிடைக்க செய்யும் காலமே இந்த மகாலயபட்ச காலமாகும். இந்த 15 தினங்களுமே பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம் வழிபாட்டையும் தான தர்மங்களையும் நேரடியாக ஏற்பதாக ஐதீகம். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையும் இறந்து போன அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது என்பது வழக்கம். ஆனால் இந்த புரட்டாசி 15 தினங்களில் மட்டும்தான் இறந்து போன அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா மட்டுமல்லாமல் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமி, கூட பிறந்தவர்கள், அகால மரணம் அடைந்தவர்கள், துர்மரணம் அடைந்தவர்கள், ஆயுள் முடியாமல் நோயால் அற்ப ஆயுசில் போனவர்கள், பூமியில் இல்லாமல் சொர்க்கத்திற்கும் போக முடியாமல் அலையும் ஆத்மாக்கள், இறந்து போன நாய்கள் போன்ற செல்ல பிராணிகள், சந்நியாசம் பெற்று இறந்தவர்கள், குருமார்கள், நண்பர்கள், உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று எல்லோருக்குமே இந்த 15 தினத்தில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். தினமும் செய்ய முடியாதவர்கள் மகாபரணி அன்றும் அஷ்டமி தினத்தில், அதாவது மத்தியாஷ்டமி என்று சொல்வாங்க இல்லையா, அந்த தினத்திலாவது செய்வது என்பது மிக சிறந்த பலனை தரும். இதில் எதுவுமே செய்ய முடியாதவர்கள், அதற்கான சூழ்நிலை இல்லாதவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வழி சொல்கின்றேன். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 1 டம்ளர் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு துளசி இலை, ஒரு தர்ப்பை, ஒரு வில்வம் போட்டு உங்கள் வீட்டோட வெளி வாசல் படிக்கு வெளியே வச்சிடுங்க. சனிக்கிழமை பகலில் அது இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை இரவு வச்சிட்டிங்கன்னா சனிக்கிழமை பகலில் அது இருக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் அதை தண்ணீரை கொட்டி விடுங்க. இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாம். எள்ளும் தண்ணீரும் விடுதல் மட்டும் சுமங்கலி பெண்கள் செய்யவே கூடாது. முன்னோர்கள் ஆசை கிடைத்தால்தான் குலதெய்வமே வீட்டிற்கு வரும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அருளோடு செல்வ வளமும் தடைகளும் நீங்கி மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை வாழ எளிமையான இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.